ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா திருநெல்வேலி ஸ்டைல் சொதி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கேரட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால் மசித்து அந்த ஃப்ரை பண்ணதோடு சேர்த்துக்கலாம். சொதி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதே தேங்காய் பால் தான். அதில் 2ஆவதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வேக வைத்த நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கும் போது பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சு மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. சுவையான திருநெல்வேலி ஸ்டைல் சொதி குழம்பு ரெடி.